ஸோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெடிக்கல்ஸ் லைஃப். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பயாலஜி கொஸ்டின்ஸ். எந்தெந்த லெசனில் இருந்தால் அப்படின்னா நியூரல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன், கெமிக்கல் கோஆர்டினேஷன் அண்ட் இன்டகிரேஷன், அனிமல் கிங்டம், அதுக்கப்புறமா பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன். இந்த லெசன்ஸில் 4 லெசனில் இருந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன் ஆஃப் லிம்ப். இதில் உள்ள கொடுத்துருக்க ஆப்ஷனில் எந்த ஃபங்க்ஷன் வந்து லிம்போட ஃபங்க்ஷன் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஆக்சிஜன், அஃப்கோர்ஸ் லிம்ப் ஆக்சிஜனை டிரான்ஸ்போர்ட் பண்ணாது. அடுத்து ரிட்டர்ன் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் டு த பிளட், கரெக்டு. மிச்சம் 15% வந்து என்ன பண்ணிடும், ட்ரைனேஜ் வழியாக போய் கிளியர் பண்ணிவிட்டு ட்ரைனேஜ் வழியாக போய் இதெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு திருப்பி மறுபடியும் பிளட் வெசல்ஸ் கிளியர் பண்ணணும்னா அதுதான். அதுக்கடுத்து டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஹார்மோன்ஸ், அஃப்கோர்ஸ் ஹார்மோன்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்ணணும். அடுத்து அப்சார்ப்ஷன் ஆஃப் ஃபேட்ஸ் ஃப்ரம் த இன்டெஸ்டைன், ஆமாம் லாக்டேல்ஸில் இருக்கும்ல அதுதான். ஸோ இதில் தப்பான ஆப்ஷன் இதுதான். ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஆப்ஷன். தப்பான ஆன்சர் தான் கரெக்டான ஆப்ஷன். ஓகே. விச் வால்வ் இஸ் ப்ரெசன்ட் பிட்வீன் லெஃப்ட் ஏட்ரியம் அண்ட் லெஃப்ட் வென்ட்ரிக்கிள். அதாவது லெஃப்ட் ஏட்ரியம் லெஃப்ட் வென்ட்ரிக்கிளுக்கு என்ன வால் வந்து இருக்குது அப்படின்னா பைகஸ்பிட் வால்வ், ஆல்சோ கால்ட் அஸ் மிட்ரல் வால்வ். அதுக்கடுத்து which part of the brain is responsible for maintaining posture and equilibrium. அதாவது மேஜர் இன்டகிரேஷன் சென்டர் அப்படின்னா வந்து செரிபெல்லம் தான், ஓகேவா. மேஜர் இன்டகிரேஷன் சென்டர். ஓகே. அடுத்து which of the following neuron is responsible for the carrying of impulses from CNS to effectors. சென்சரி நியூரான்ஸ் டு இன்டர்நியூரான்ஸுக்கு வந்து சென்சரி நியூரான்ஸ், ரிசப்டார் நியூரான்ஸ், இன்டர்நியூரான்ஸ்லேருந்து எஃபெக்டாருக்கு வந்து மோட்டார் நியூரான்ஸ். ஸோ வந்து மோட்டார் நியூரான்ஸ் தான் ஆன்சர். ஓகே. அடுத்து விச் ஹார்மோன் ரெகுலேட்ஸ் பேசல் மெட்டபாலிக் ரேட். இன்சுலின் கிடையாது. இன்சுலின் வந்து ஹைப்போகிளைசிமிக் ஹார்மோன். தைராக்சின் தான் கரெக்ட் ஆன்சர். அட்ரினலின் கிடையாது. அதுக்கடுத்து கார்டிசாலும் கிடையாது. ஏன்னா கார்டிசாலுக்கும் அட்ரினலிக்கும் பிஎம்ஆரோட ரேட்டை ரெகுலேட் பண்ணுறதுக்கு அவசியம் இல்லை. தைராக்சின் தான் ரெகுலேட் பண்ணும். ஓகே. அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஹார்மோன் இஸ் நாட் செக்ரேட்டட் பை பிட்யூட்டரி கிளாண்ட். நாட் செக்ரேட்டட் பை பிட்யூட்டரி கிளாண்ட் தைராக்சின் மட்டும்தான். மற்ற எல்லாமே கோல்ஸ் ஹார்மோன், ஆசோப்ரெசின், ஏசிடிஎஸ் எல்லாமே பிட்யூட்டரி கிளாண்ட் செக்ரேட் பண்ணும். அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்கான் இஸ் டிப்ளோபிளாஸ்டிக். எந்த ஆர்கான்ஸும் டிப்ளோபிளாஸ்டிக், டூ லேயர்ஸ், 2 ஜெம் லேயர்ஸ், எக்டோடம், எண்டோடம், மீசோக்லியா யாருக்கு இருக்கும் அப்படின்னா ஹைட்ராக்கு இருக்கும். ஓகே. அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபைலம் இன்க்ளூட்ஸ் அனிமல்ஸ் வித் ஏ நோட்டோகார்டு அட் சம் ஸ்டேஜஸ் இன் லைஃப். நோட்டோகார்டு இருக்க இது அப்படின்னா கார்டேட்டா தான், ஓகேவா. மற்ற எல்லாமே நோட்டோகார்டு இருக்காது, அதெல்லாம் இன்வெர்டிபிரேட்ஸ். அதுக்கடுத்து the myelin sheath in CNS, central nervous system, is formed by oligodendrites, ஓகேவா. oligodendrites இது நான் வச்சுக்கோங்க. அடுத்து during which phase of the cardiac cycle does the heart receive blood into the ventricles. அதாவது எந்த phase of cardiac cycle வந்து ஹார்ட் வந்து வென்ட்ரிகிள்ஸுக்கு பிளட் பம்ப் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா ஆர்ட்ரியாஸ் பம்ப் ஆனால் தான் வென்ட்ரிகிள்ஸில் பிளட் வரும். அப்படின்னா ஆர்ட்ரியல் சிஸ்டோல் தான் கரெக்டான ஆன்சர். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச். பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.